சீமான் கையால் வாங்கிய விருது 50,000 ரூபாய் பரிசு தொகையை வென்ற அந்த தம்பி யார் தெரியுமா? இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கியதிலிருந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பல நிகழ்வுகளை தமிழக அரசியலில் புதியதாக செய்துட்டு வந்தாங்க. இந்த விஷயம் தொடக்கத்தில் கேலி கிண்டலானாலும் இப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய நிகழ்வு மற்ற கட்சிகளில் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த மாணவர்களுக்கான ஒரு பாசறை வேணும் அப்படிங்கிறது, இளைஞர்களுக்கான பாசறை வேணும் அப்படிங்கிறது, மழலைகளுக்கான ஒரு பாசறை வேணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது பல பேருக்கு புதியதாக இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இது எப்படி ஊக்குவிப்பது, இது கட்சி ரீதியான ஒரு பாசறையாக இருப்பது எந்த வகையில் பயனாக உள்ளது அப்படின்னும்போது இது தமிழ் மக்களுக்கு பயன்படும், அதனால் இது தேவைன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஆணித்தரமாக நம்பி எடுத்த முடிவு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஒன்று வேந்த டிவி நடத்தக்கூடிய சொல் தமிழா சொல் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா முதல் 3 மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு விருது கொடுப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சென்னையில் உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறையுடன் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவரான அன்பு மகன் தமிழவன் பார்த்திங்கன்னா 3வது பரிசு பெற்றிருக்காரு. அவரே அந்த புகைப்படத்தை அண்ணன் சீமான் அவர்களோட கட்டி அணைத்து அவர் வெற்றி பெற்ற அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதை பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு பூரிப்பு அவருடைய முகத்தில். நம்ம பையன் ஜெயிக்கிறான் அப்படின்னும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது தனி சந்தோஷம், அனுபவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுவும் தமிழ் சார்ந்து பேசி வெற்றி பெற்று அந்த இடத்துல இப்படி ஒருத்தர் வராரு. வெற்றி பெற்ற தம்பியோட பெயர் தெரியும்ல, தமிழவன் அவர்கள். தாம் தமிழர் கட்சியில் அவரை ரொம்ப சின்ன பையனாக பார்த்தோம், இப்போ கல்லூரி பையனாக வளர்ந்துருக்கும் போது பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய பல வரலாற்று சம்பவங்களில் இதுவும் மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியாகணும்.